டு ஒண்டர் பாலின் vlog. இன்னைக்கு நம்ம மழைக்கு சூப்பரான ஒரு முறுக்கு செய்ய போறோம். எங்க ஊர்ல எல்லாம் முறுக்கு வந்து இப்படி செய்வாங்க, உங்க ஊர்ல எப்படி செய்வாங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒண்டர் பாலின் vlog இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுடைய கவனத்திற்கு வரும். வாங்க இப்ப முறுக்கு எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். முறுக்கு செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நான் இப்போ பச்சரிசி மாவை தான் எடுத்துக்க போறேன். பச்சரிசி மாவு 2 கப் வந்து நம்ம எடுத்துக்கலாம். வீட்டுல என்கிட்ட என்ன மாவு இருக்கோ அதை வச்சு நான் உங்களுக்கு முறுக்கு சுட்டு காமிக்கிறேன். புழுங்கல் அரிசி மாவும் நல்லா இருக்கும், ஆனா அதுல நம்ம உளுந்து சேர்க்க வேண்டாம், அதுவே மொறுமொறுன்னு இருக்கும். பச்சரிசி மாவு எடுத்துக்கிறதால இது பாத்தீங்கன்னா சாதாரண இடியாப்ப மாவு தான். அந்த மாவுலே வந்து சாதாரணமா காய வச்சு அரைச்சி வச்சிருக்க பச்சரிசி மாவு தான். இடியாப்பமும் போட்டுக்கலாம், இதுவும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நானு. உப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும். ஓமம் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் பொருள் இல்லையா, ஜீரணமாகணும், அதனால ஓமம் சேர்த்துக்கலாம். அப்படியே 1/2 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு நல்லா வாசமா இருக்கும். ஓமமும் கருப்பு எள்ளும் சேரும்போது நல்ல வாசனை கொடுக்கும். இதை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்ப இது கூட நம்ம பொட்டுக்கல்லையும் உளுந்தையும் நம்ம வந்து போட்டு செய்ய போறோம். இது ரெண்டுத்தையும் வறுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, வறுக்காமலுமே நல்லாதான் இருக்கும் வாசமா. 2 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1/4 கப்பு வந்து உளுந்து, தோல் நீக்கிய உளுந்து வந்து எடுத்துக்கிறேன். ஒரு கிளீனான தண்ணி இல்லாத மிக்சி ஜார்ல இதை போட்டுக்கலாம். 1/4 கப்ல பாதி அளவு வந்து பொட்டுக்கல் எடுத்துக்கலாம். பொட்டுக்கல்ல போடும்போது சாஃப்டா இருக்கும். அதே போல நம்ம உளுந்து சேர்க்கும் போது மொறு மொறுன்னு வரும். இந்த ரெண்டுத்தையும் நல்லா வந்து மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சுக்க போறோம். உங்களுக்கு சல்லடையில வச்சு சலிக்கணும்னா சலிச்சுக்கோங்க. நான் அரைக்கும் போதே நல்லா மாவா அரைச்சிருவேன், அதனால சலிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இது நல்லாவே அரைப்பட்டுடுச்சு. இது கூட சேர்த்து ஈவனா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊத்தி நம்ம பிசைய போறோம். அரிசி மாவு, உளுந்து, பொட்டுக்கல்ல அரைச்ச மாவு எல்லாமே வந்து ஈவனா மிக்ஸ் பண்ணும்போது தான் அதனுடைய டேஸ்டும் நல்லா இருக்கும், மொறு மொறுப்பும் சூப்பரா இருக்கும். பச்சை அரிசியில செய்யும்போது இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஏன்னா எப்பொழுதும் நம்ம முறுக்கு மாவு அரைச்சிட்டு அதுக்கு தனியா வச்சுட்டு செய்யறத விட இந்த மாதிரி செய்யும்போது இன்ஸ்டன்டா செய்யற மாதிரி இருக்கும். இதை பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் கூட செய்யலாம். ஒரு பாக்கெட் பச்சரிசி மாவு வாங்கிட்டா இது ரெண்டுத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் வறுத்து அரைச்சி இதுல போடலாம், இல்ல டைரக்டா கூட நம்ம அரைச்சி இதுக்குள்ள போட்டுட்டு இந்த மாதிரி ஈவனா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா வாசமா வர, அதாவது நம்மளுக்கு வந்து முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமா இருக்கணும்னா நெய் சேர்த்துக்கலாம். நான் 1 குழிக்கரண்டி நல்ல தனி போல காய்ச்சின நெய்யை வந்து சேர்த்துக்கிறேன். இப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊத்தி பிசையணும். நெய், அரிசி மாவு, உளுந்து, பொட்டுக்கடலை மாவு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம போட்ட ஓமம், எள்ளு, உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நம்ம பிசைஞ்சுக்கணும். நிறைய தண்ணி ஊத்திடக்கூடாது. மாவு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம இந்த குழல்ல வச்சு இந்த மாதிரி கையில சுத்துறது நான் வச்சிருக்கேன், ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி கரண்டியில வந்து நம்ம போட்டு போட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நான் டைரக்டாவே புளிஞ்சு விட்டுவேன், அது பெரிய முறுக்கா வரும். இந்த மாதிரி சின்ன சின்னதா வேணும்னா நிறைய கரண்டிகள் எடுத்து வச்சுட்டு சுத்தி சுத்தி வச்சுக்கிட்டா ஒரு ஈடு போட்டு எடுத்துட்டு அடுத்த ஈடு வந்து போடலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டா நல்லா சூப்பரான மொறு மொறுன்னு மழைக்கு சாப்பிட்றதுக்கு முறுக்கு வந்து ரெடி. மக்களை, இந்த மெத்தட்ல நீங்களும் வந்து முறுக்கு செஞ்சு பாருங்க. கட்டாயம் ஓமம் சேர்க்க மறக்காதீங்க, ஜீரணம் அப்பதான் சூப்பரா ஆகும். இந்த முறுக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இன்னொரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். பை பை, டேக் கேர்.